ஒரு சித்த மருத்துவர்கிட்ட கொரோனா நோயாளிகள் அனுப்புறாங்க. 100% அவர் உங்களுக்கு எல்லாரையும் குணப்படுத்தி அனுப்புறாரு. ஒரு இறப்பு கூட கிடையாது. ஆனா அவருக்கு அரசாங்கம் பெருசா நிதி உதவி பண்ணலையே. ஐரோப்பிய மருத்துவம் தான் உயர்ந்ததுன்னு சொல்லுவாங்க. இப்ப அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இதழ்கள் கட்டுரை எழுதுறாங்க. ஒரு நபருக்கு கேன்சர் வந்துருச்சு, புற்றுநோய் வந்துருச்சு அப்படின்னா கீமோதெரப்பி தான் ஒரே சிகிச்சைன்னு எல்லா மருத்துவமனையிலையும் பரிந்துரைக்கிறாங்க. கீமோ சிகிச்சை எடுத்துக்கிட்டு எத்தனை பேர் பொழைக்கிறாங்கன்னு பார்த்தா 100க்கு 3 பேர் தான் பொழைக்கிறாங்க. அப்ப அந்த மருத்துவ முறையினுடைய வெற்றி சதவீதம் அப்படிங்கிறது வெறும் 3%. வெறும் 3% வெற்றி விழுக்காடு இருக்கக்கூடிய கீமோதெரப்பியை இவ்வளவு பேர் பரிந்துரைக்கிறாங்க. 100% வெல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய சித்த மருத்துவத்தை யாருமே பரிந்துரைக்கல அப்படின்னா நம்ம எப்படின்னு புரிஞ்சுக்கிறது? மக்களுக்கு இந்த அறிவு வேணும் இல்லைங்களா? இப்ப நிறைய பேர் சொல்லுவாங்க சித்த மருத்துவங்கிறது வளரல, ஆங்கில மருத்துவம் ரொம்ப வளர்ந்துட்டே அப்படிம்பாங்க. மருத்துவத்தை பத்தி பேசுறப்ப 3 கட்டங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். முதல்ல நோய் அறிதல். ஒருத்தவங்களுக்கு நோய் வந்திருக்குன்னா அது என்ன நோய்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு அடுத்ததா இருக்கிறது நோய் கட்டுப்பாடு. மூன்றாவதா இருக்கிறது நோயினுடைய நிவாரணம். இது 3 தான் மருத்துவத்தில் இருக்கக்கூடிய பகுதி. இப்போ நோய் அறிதல்ங்கிறதுக்கு தான் எக்ஸ்ரே வந்திருக்கு, சிடி ஸ்கேன் வந்திருக்கு, எல்லாமே வந்திருக்கு. சித்த மருத்துவம் உள்ளிட்ட அனைத்து மருத்துவங்களும் இந்த நோய் அறிதல்ல பின்தங்கி இருக்காங்க. ஏன்னா இதுக்கான நிதி உதவி பண்ணப்படல. தமிழ்நாடு பட்ஜெட் எடுத்துக்கோங்க, இந்தியா பட்ஜெட் எடுத்துக்கோங்க, உலக அளவிலான ஆய்வு எடுத்துக்கோங்க. இதுலயுமே நம்ம யோசிச்சு கூட பார்க்க முடியாது. ஆங்கில மருத்துவத்துக்கு ஒதுக்கப்படக்கூடிய அந்த தொகையும் மற்ற மருத்துவத்துக்கு ஒதுக்கப்படக்கூடிய தொகையும் நம்ம எந்த வகையிலும் ஒப்பிட்டு பார்க்க முடியாது. அப்ப ஏன் வளரலன்னா நீங்க நிதி ஒதுக்கல.